இப்ப 100 நாள் பயணமாக நடந்துட்டோம். எல்லாத்துக்கும் தெரியல, எல்லாம் உரிமையை கேட்க போறாங்கன்னு தெரியல. 100 நாள் பயணம், 100 நாள் பயணம் என்ன உரிமை கேட்க போறாங்கன்னு தெரியல. அது தெரியல, தலைக்கு தான் தெரியும். தருமபுரி மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பில் ஒகேனக்கல்லில் நடக்கும் ஆடிப்பெருக்கு விழாவை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். பென்னாகரம் தொகுதி பாமக MLA GK மணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அமைச்சர் பன்னீர்செல்வம் பேசும்போது அன்புமணியின் நடைபயணத்தை கிண்டலடித்தார். மேடையில் இருந்த GK மணி குலுங்கி குலுங்கி சிரித்தபடி வேண்டாம் என சைகை காட்டினார். இப்போ ஒரு கம்பெனி எல்லாம் இப்போ கிளம்பிட்டு ஒன்று நடக்குதா, ஒன்று சுற்றுலா, பஸ்ஸில் ஏறிட்டு போதா, எல்லாம் என்னமோ பஸ் இருக்குறாங்க. பணம் கூட பார்த்தா ஒரு பணம் கூட முரளி மோகனம் என்னது உன் வாயால சொல்றது நான் வாயால சொல்ல தப்பி சுற்றுலா டிராவல் சார். அது பேர் ஒரு பஸ்ஸில் கிளம்பிட்டாங்க. எல்லாம் கிளம்பிட்டான், பஸ்ஸை கிளம்பிட்டான், எல்லாம் நடக்க போறான். ஏதோ 8 மாதத்தை நாங்கள் நம்ம உறுப்பை கட்சி உறுப்பை சேர்க்க ஆரம்பிச்சோன்னா நம்ம எல்லாம் போய் கூட நம்ம சாதனை சொல்லிட்டு சொல்லணும்னா அவன் டிராவல்ஸ் கிளம்பிட்டான். இப்போ இன்னொரு கம்பெனி கிளம்பி போய் இப்ப 100 நாள் பயணமாக நடந்துட்டோம். எல்லாத்துக்கும் தெரியல, எல்லாம் உரிமையை கேட்க போறாங்கன்னு தெரியல. 100 நாள் பயணம், 100 நாள் பயணம் என்ன உரிமை கேட்க போறாங்கன்னு தெரியல. அது தெரியல, தலைக்கு தான் தெரியும். என்ன உரிமைக்காக அவர் போனாடுறார். 100,000 சாலை என்னத்தை கேட்டீங்க, என்னத்தை செஞ்சீங்க, எவன் செஞ்சாலும் நான் செஞ்சாங்க. இவங்க இப்ப இடஒதுக்கீடு போராட்டத்தோடு சரி இவங்கதான். ஆனா இன்னைக்கு சட்டத்தை இயற்றுவது முன்னேற்ற கழகம், சட்டத்தை ஏற்றுவது போராட்ட கழகம். இவங்க நிழல் பட்ஜெட் போட்டாங்க, நாங்க ஒரிஜினல் பட்ஜெட்டை போட்டு 5 ஆண்டு பட்ஜெட் விவசாயத்தை போட்டோம். உண்மைக்காக மக்களுக்கு உழைப்பாங்க. இப்ப எமர்ஜென்சியா சின்னையா மக்கள் உண்மையை கேட்க போறாங்க, அவங்க அப்பாட்டா கேட்கறாங்க, யார்கிட்ட கேட்கறாங்க. இப்ப பேசுறாரு. இப்ப யாரு இப்ப அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு அவங்க டிவியை போட்டுட்டு அதுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க. டிவியில அது சொன்னாரு. நடக்கிற உனக்கு உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கணும், மக்கள் அங்கீகாரம் கொடுக்கணும். நாங்க வந்தோம், எடப்பாடி சொல்றாருன்னா அவர் தூசு தான், அவருக்கு தூசு, இந்த பணம் தூசு. சாதாரண குடும்பத்துல அன்றாடம் வேலை செய்யறவங்களுக்கு அந்த பணம் பெரிய பணம். 23 மாதம் தொடர்ச்சியாக பணம் வருது. இது எந்த ஆட்சி சார்ந்த? எடப்பாடி கொடுத்தாரா? கொடுத்துட்டு சொல்லு, நாங்க கொடுத்தா 2000 கொடுத்தா, நீ கொடுக்கல 1000 தான் கொடுக்கலன்னு சொல்லு. ஒன்னால கொடுக்கல, யாரு கொடுத்தா? எல்லாம் கொடுத்தா. ஒண்ணுமே செய்யலன்னு வேன்ல பஸ் அந்த சுந்தரன் டிராவல்ஸ் பஸ்ல உட்காந்துக்கிட்டு நின்றுட்டு அப்படியே ஒரு பேரு கொடுத்தவன் மைக்கை போட்டுட்டு பார்த்தா ஒரு காமெடி பீஸ். அது ஒரு காமெடி பீஸ் பார்த்தா அவன் உருவத்துக்கு பார்த்தா இன்னொரு மைக் செட்டுக்கு மாத்திட்டான். அது காமெடி பீஸ். அது இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? யாராவது புதுசா கம்பெனி பட கம்பெனிலாம் வருதுப்பான். நாங்களாம் போராட்டம் பண்ணோம், சட்டையெழுப்பு போராட்டம் பண்ண, சட்டையெழுப்பு போராட்டம் பண்ணல. எத்தனை வருஷம் உள்ளதா? இப்ப உடனே இது முதலமைச்சர் அவனுக்கு கேட்டுதா இல்லையா? உடனே இப்ப கட்சி ஆரம்பிக்கிறது நான் முதலமைச்சர். நீலாம் முட்டாளா? நம்மளாம் மக்கள் முட்டாளா? முதலமைச்சர் படத்தில் தான் முதலமைச்சர் ஒரு நாள் முதல்வன் படம்லாம் உண்டுல. ஒரு கட்சி ஒரு படம் ஒரு நாள் முதல்வன். அது ஜென்மத்திலும் நடக்காது. அது பேர் அர்ஜுன் முதல்வர் போய் டேப்லாம் போய் ஆர்டர் போடுறான். சஸ்பெண்ட் ஸ்பீஸாரு எஸ்பி கலெக்டர் எல்லாம் சஸ்பெண்ட் பண்றாங்க. இது நடைமுறை கிடையாது. படம் சினிமா நடனம் ஒரே தலை கூட்டம் பண்றாங்க. அதே போல எல்லாம் டாட்டா போயிட்டே பண்றான். போராட்டம் பண்ண தகுதி இருக்கு. நாங்க மக்களுக்காக போராட்டம் பண்ணி ஆட்சி தேர்தல் ஆட்சி குறித்து ஆட்சியா வரலாம். அவங்க வரும்போதே முதலமைச்சருடைய காலம் இருக்கு.